cuties, welcome to day 4 of the Majestic Voice Ministry present online VBS. கம்பீர தோணி ஊழியம் வழங்கும் ஆன்லைன் VBSக்கு உங்களை அன்போடும் வரவேற்கிறோம். என்ன குட்டீஸ், டே 3 ஓட செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருந்து நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஸ்டோரிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தோம், மிஷினரி ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு நீங்கள் எங்களுக்கு அமிச்ச மெசேஜ் மூலயமா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு டே 4 இதை விட சூப்பரான மிஷினரி ஸ்டோரிஸோட கண்டினியூவும் ரொம்ப அழகான ஸ்டோரிஸோடவும் உங்களுக்கு பிடித்தமான ஆக்ஷன் சாங்ஸோடவும் இந்த நாளை நம்ம தொடங்கலாமா? ஓகே குட்டீஸ், ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்ஷன் சாங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாய். நான் தான் உங்க சௌந்தர்யா அக்கா. இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல ஸ்டோரியை நம்ம பார்க்க போறோம். என்ன ஸ்டோரி தெரியுமா? கர்த்தர் உன்னை தப்புவிப்பாருன்னு பார்க்க போறோம். இந்த உலகத்தை உருவாக்கும் போது ஆண்டவர் நல்லா உருவாக்குனார், அழகா உருவாக்குனார். அத மனுஷங்க கிட்ட கொடுத்தாரா. ஆனா இந்த மனுஷங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? பழுகி பெருகினாங்க. அவங்க நன்மை செய்யல, ரொம்ப பாவத்துல விழுந்துட்டாங்க. இது படைச்ச தேவனுக்கு ரொம்ப பொருளப்பா இருந்துச்சா. அவங்க கண்களுக்கு, தேவன் கண்களுக்கு பிடிக்கவே இல்லை. அதனால என்ன பண்ணாரா? இந்த உலகத்தை அழிக்கலான்ட்டு தீர்மானிச்சாரா. ஆனா இந்த பொல்லாத உலகத்துல இத்தனை பேர், இத்தனை லட்சம் உலகத்துல இருக்கிறவர்கள ஒரே ஒருத்தர் மட்டும் நல்லவரா இருந்தாரா. யாரு தெரியுமா? அவர் தான் நோவா. நம்மளுக்கு எல்லாம் நோவா தாத்தாவா இருக்கிறார். அவர் நீதியும் உத்தமமா இருந்தாரா. அவருக்கு தான் கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சுதான். அவருக்கும், அவர் பிள்ளைகளுக்கும், அவர் மனைவிக்கும். யார் எல்லாம் அவர் கூட இருந்தாங்க தெரியுமா? நோவாவும் நோவா மனைவியும். அவருக்கு 3 பிள்ளைகளாம். சேம், காத், யாபேத். யாரு? சேம், காத், யாபேத். 3 பேர் இருந்தாங்களாம். 3 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. தேவன் என்ன சொன்னாரா? நீ ஒரு பெரிய பிழையை உண்டு பண்ணு, நான் இந்த உலகத்தை ஜலத்தினால் அழிக்க போறேன்னு சொன்னாராம். அவரு பிழையை உண்டு பண்ணாராம். எதுல உண்டு பண்ணாரு தெரியுமா? கொப்பேர் மரத்தினால பேழையை உண்டு பண்ணாரா. அந்த பேழை பெருசா இருக்குமா, நல்ல நீளமான பெட்டி போல இருக்குமா. அதுல தேவன் என்ன சொன்னாருன்னா, உலகத்துல இருக்க எல்லா மிருக ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக நீ இதுக்குள்ள கொண்டு வான்னு சொன்னாங்களா. பறவைகள், அனைத்து ஆகாயத்து பறவைகளையும் நீ ஆணும் பெண்ணுமாக உள்ள கொண்டு வான்னு சொல்லிட்டு சொன்னாரா. அவர் அப்படியே கட்டளையிட்டார். நோவாவும் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தாராம்.
இவரு பேழை செய்யறப்போ அநேக ஜனங்கள் பார்த்து இவரை ஏராளமா பேசினாங்களா, இவன் என்ன பண்றான், இப்படி பண்றானே அப்படி பண்றான். ஆனா அவர் எதையும் காதுல வாங்கல. நோவா என்ன பண்ணாரா, தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு தேவன் சொன்னது எல்லாமே செஞ்சாராம். அநேக நாள் ஆயிடுச்சு, அவரையும் பேழையை செஞ்சு முடிச்சாரு. தேவன் சொன்னபடியே பேழைக்குள்ளாக அவங்க போனாங்க. பேழைக்குள்ள என்னென்ன இருந்தது தெரியுமா, சகல மிருக ஜீவன்கள், காட்டு மிருக ஜீவன்கள் இருந்துச்சாம். அவர் கூட இருந்த 8 பேரும் இருந்தாங்களாம். அவருக்கு தேவையான உணவெல்லாம் அவர் ஆயத்தப்படுத்தி பேழைக்குள்ள வச்சாராம். பேழை மூடப்பட்டுச்சு. யாரால மூடப்பட்டுச்சுன்னா கர்த்தரால பேழை மூடப்பட்டுச்சாம். அப்புறம் இரவும் பகலும் 40 நாள் மழை பெஞ்சுதான். எத்தனை நாள்? 40 நாள் மழை பெஞ்சுது. 40 நாளும் இரவும் பகலும் விடாம மழை பெஞ்சுதான். மழை கொட்டுன்னு கொட்டுச்சாம். அவங்களால கிரகிக்கவே முடியல. ஏன்னா அவங்க உள்ள போயிட்டாங்க, அவங்களால பார்க்க முடியாது. அநேக ஜனங்கள், அநேக மனுஷங்கள், சகல மிருக ஜீவன்கள், சகல காட்டு மிருக ஜீவன்களும் எல்லாமே ஜனத்தினால செத்து போச்சு. பாத்தீங்களா? ஏன்னா அவங்க எல்லாம் பாவத்துல இருந்தாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, கர்த்தர் கோபத்துக்கு ஆளானதுனால அவங்க எல்லாமே செத்து போயிட்டாங்க. ஆனா இதுல கீழ்ப்படிஞ்ச உத்தமனா இருந்த, நல்லவனா இருந்த நோவாவும் அவங்க குடும்பத்தாரும் தேவனால் காக்கப்பட்டாங்களாம். அப்புறம் 150 நாள் கழிச்சு அந்த ஜலம் கொஞ்சம் கொஞ்சமா வற்றி போச்சாம். அப்போ இதை வற்றி போச்சுன்னு அவர் எப்படி பாக்குறதுக்கு என்ன பண்ணாரா, ஒரு காக்காவை அனுப்புனாரா. சாதா காக்கா இல்ல, அண்டங்காக்காவை அனுப்புனாரா. அந்த அண்டங்காக்கா போய் என்ன பண்ணுச்சா, சுற்றி பார்த்து திரும்பி வந்துருச்சா. ஏன் திரும்பி வந்துருச்சு தெரியுமா? ஏன்னா அதுக்கு தங்குறதுக்கு இடம் இல்ல, அதனால திரும்பி வந்துருச்சு. பின்னும் அவர் என்ன பண்ணாரா, ஒரு புறாவை அனுப்பினாரா. ஃபர்ஸ்ட் அந்த புறா போச்சு, திரும்பி வந்துருச்சு. ஏன் வந்துருச்சு? திரும்பவும் தங்க இடம் இல்லையா. 2வது தரமா புறாவை அனுப்பினாரா. புறா போச்சு, திரும்பி வந்துச்சு. ஆனா என்ன கொண்டு வந்துச்சு தெரியுமா, ஒரு இலை, ஒளிவ இலைய கொண்டு வந்துச்சான். அப்ப என்ன கண்டுபிடிச்சாரா, ஓகே கொஞ்சம் கொஞ்சமா வற்றி போயிட்டு கொஞ்சம் மரம் எல்லாம் துளிர்க்க ஆரம்பிச்சதுன்னு நினைச்சாராம். 3வது அந்த புறாவை அனுப்பினாராம். புறா போயிட்டு திரும்பி வரவே இல்லையா. ஏன் வரல? ஏன்னா அதற்கு தங்க ஏதோ இடம் கிடைச்சிருக்குன்னு சொன்னாராம். உடனே தேவன் கட்டளை இட்டாராம், கதவை திறந்தாரு, நீங்க எல்லாம் வெளியே போங்க, இனி இந்த உலகம் உங்களுடையது, நீங்க பழகி பிறகுங்க சொல்லிட்டு கர்த்தர் சொன்னாராம். அவர் என்ன பண்ணாரு, நோவா தாத்தாவும் அவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதுல ஒரு நல்ல மிருகத்தையும் நல்ல ஒரு புறாவையும் அவருக்கு பலியாக செலுத்தினாரா. இதனால நோவா ஒரு ரெக்வெஸ்ட் வச்சாரா. என்ன வச்சாரு தெரியுமா, இனி இந்த ஜலத்தினால இந்த உலகத்தை அழிக்க வேண்டாம்னு சொன்னாரா. அவரும் இறக்கம் பண்ணி அவர் கர்த்தர் என்ன சொன்னாரா, இனி ஜலத்தினால இந்த உலகத்தை நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரா. இதற்கு அடையாளமாக என்ன பண்ணாரு தெரியுமா, ஒரு வானவில்ல உண்டு பண்ணுறேன், ஒரு வில்ல நான் உனக்கு ஆயத்தப்படுத்துறேன்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு ரெயின்போ வருது தெரியுமா, கலர்ஸா. அதெல்லாம் தான் நோவா காலத்துல தேவன் நோவாவுக்கு உண்டு பண்ணார். அடையாளமாக இனி ஜலத்தினால நான் எதையும் அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடையாளமாக வில்ல ஏற்படுத்தினார். அதுதான் ரெயின்போ. இந்த ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இதுல நம்ம என்ன கத்துக்கணும் தெரியுமா, நம்ம கீழ்ப்படியணும், நல்லவர்களா இருக்கணும், அவர்களை போல பாவம் செய்துட்டுலாம் இருக்க கூடாது. பாவம்னா என்ன, நிறைய பெரிய பெரிய காரியம் செய்யறதா பாவமா? இல்ல, நம்ம கீழ்ப்படிஞ்சு நம்ம வழின்னு போனோம். அதுதான் நம்மளுக்கு பெற்றோர்கள் கீழ்ப்படினோம். எல்லாருக்கும் கீழ்ப்படிஞ்சா நம்மளுக்கு எல்லாமே குட் திங்ஸா கர்த்தர் தருவார். நீங்களும் அதே போல இருங்க, சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கோட மனப்பாட வசனம் பார்க்கலாமா? 2 கொரிந்தியர் 1:10. அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். திருப்பி சொல்லாமா? 2 கொரிந்தியர் 1:10. அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். தேங்க்யூ. குட்டீஸ், வெல்கம் டு மெஜஸ்டிக் வாய்ஸ் மினிஸ்ட்ரி வீடியோஸ். நான் தான் உங்க ஜெசித்ரா அக்கா. வீடியோஸோட தீம் நேம் என்ன? நான் இயேசுவை சார்ந்தவன். I belongs to Jesus. Yes, right. இப்போ நம்ம என்ன டேல இருக்கோம்? டே 4ல இருக்கோம். எத்தனாவது டேல இருக்கோம்? எஸ், கரெக்ட், டே 4ல இருக்கோம். டே 4ஓட தீம் நேம் என்ன? தேவன் உன்னை தப்புவிப்பார். தேவன் உன்னை தப்புவிப்பார். தேவன் உன்னை தப்புவிப்பாருக்கு இன்னைக்கு என்ன கிராஃப்ட்னு பாத்துடலாமா? இந்த மாதிரி ஒரு ஸ்மால் கிரீட்டிங் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை கிஃப்டா தர மாதிரி நம்ம சும்மா பண்ணலாம். ஓகேவா? இதை எப்படி பண்ணலாம்னு பாத்துடலாமா? தேவன் உன்னை தப்புவிப்பார்.
அதுக்கு நமக்கு தேவையான திங்ஸ் என்னென்ன அப்படின்னா, எப்பவும் போல கம் தேவை, ஸ்கெச்சஸ் தேவை, சிசர்ஸ் தேவை, கலர் ஷீட்ஸ் தேவை. இந்த மாதிரி நீங்க வந்து சர்க்கிள் ஷேப்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. சர்க்கிள் ஷேப்ல கட் பண்ணிட்டு அப்புறம் இன்னொன்னு ஆர்ட் ஷேப்ல, இன்னொன்னு வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ல கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி அதை நீங்க புக் மாதிரி இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ அது ஹார்ட் ஷேப் இருக்கு இல்லையா, ஹார்ட் ஷேப் என்ன பண்ணும், இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு இப்படி நீங்க இத சென்டர்ல இப்படி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த புக் மாதிரி ஃபோல்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு நீங்க இப்படி பேஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், பேஸ் கிடைச்சிரும். இந்த மாதிரி நீங்க அழகா என்ன பண்ணிக்கலாம், கம் போட்டு நீங்க நான் ஒரு சைடு மட்டும் பேஸ்ட் பண்ணி காட்டுறேன், நீங்க அந்த சைடு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க வந்து இத கம் போட்டு ஒட்டிட்டு மேல சர்க்கிள் இருக்கு இல்லையா, அத வந்து இங்க மேல டாப்ல பண்ணிட்டு இத வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு குட்டியா ஒரு ஹேண்ட் மாதிரி இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹாப்பி ஃபேஸ் வந்து இத வந்து புடிச்சிருக்க மாதிரி நம்ம ஒரு கிரீட்டிங் பண்ணிருக்கோம். ஓகேவா? இப்ப நீங்க இத அழகா இந்த மாதிரி கம் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு இப்படி பண்ணீங்கன்னா அழகான ஒரு கிரீட்டிங் கிடைச்சிடும். அந்த கிரீட்டிங்ல நீங்க என்ன எழுதலாம், தேவன் உன்னை தப்பு வைப்பார். மம்மி டாடி ஒரு நாள் சுகமா இருந்தாங்களா, நீங்க அப்ப போய் மம்மி கிட்ட குடுக்கலாம். கொடுத்து என்ன சொல்லலாம், தேவன் உன்னை தப்பு வைப்பார். இன்னைக்கு டே 4 தீம் என்ன, தேவன் உன்னை தப்பு வைப்பார். ஓகேவா சில்ட்ரன்? பாய், தேங்க்யூ. வெல்கம் டு TMVM மிஷனரி ஸ்டோரிஸ் டைம். இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, பர்த்லேயும் சீகன் பால் என்பவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அநேக பேர் உங்களுக்கு ஆதாமேவாள் பற்றி சொல்லியிருப்பாங்க, நோவா பற்றி சொல்லியிருப்பாங்க, தானியல், தாவீதுன்னு நிறைய மிஷனரி ஸ்டோரிஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் நம்ம வேதாகமத்திலேருந்து தானே கற்றுக்குறோம். இந்த வேதாகமத்தை தான் இவர் வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்தார். அது எப்படி கொண்டு வந்தார் நம்ம பார்க்கலாமா? இவர் இங்கிலாந்து தேசத்தில் 1658 பிறக்கிறாரு. இவர் பிறந்த கொஞ்ச நாள்ல இவருக்கு 12 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா இறந்துடுறாங்க. ஆனா 17 வயசுல வெற்றிகரமா அவர் பைபிள் காலேஜை ஃபினிஷ் பண்ணிடுறாரு. இவர் ராவும் பகலும் வேத வசனத்தை ரொம்ப தியானிச்சு தேவனுக்காக ஊழியம் செய்யறத பார்த்த அந்த காலத்துல ஆண்ட டென்மார்க்கை ஆண்ட மன்னன் ஃபெட்ரிக் 4வது அரசன் என்ன பண்ணாரு, சொந்த செலவுல 3 கடலை தாண்டி 7 மாசம் தாண்டி இந்தியாவுக்கு வர வச்சாரு. இவர் இந்தியா வர வழியில பாத்தீங்கன்னா அவர் வந்த கப்பல் அநேக ஜனம் வந்து இறந்துட்டாங்க. அந்த டெட் பாடிஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அப்படியே தூக்கி கடல்ல போட்டுடுறாங்களாம். பாத்தீங்களா, இவ்வளோ ஒரு கொடுமையான காலம் இருந்தது. ஸோ இவரை இந்தியாவுக்கு வர வைக்கிறதுக்கே ரொம்ப பயந்தாங்க. அதனால அவர் என்ன பண்ணாங்களா, கடல்லே அந்த கப்பல்ல 3 நாள் சிறைச்சாலையில வச்சுட்டாங்களாம். அதுக்கப்புறம் இவர் தரகம்பாடின்ற ஏரியாவுக்கு வந்து அடைஞ்சிட்டார் குட்டீஸ். அங்கேருந்து வந்து இவரோட தாகம், கஷ்டம், வேதனைலாம் என்ன தெரியுமா, இந்தியா ஜனத்துக்கு எப்படியாவது வேதாகமத்தை பத்தி சொல்லிடணும், வேற எதுவும் வேண்டாம், இதுக்காக தான் நான் பிறந்தேன் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோட அவர் ஓட ஆரம்பிச்சிருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு தமிழை கத்துக்கிறார். தமிழ் எப்படி கத்துக்கிட்டாரு தெரியுமா, கடல் மண்ணுல எழுதி 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 ப்ராக்டிஸ் பண்ணாராம். அப்படி எழுதி எழுதி கஷ்டப்பட்டு 3 வருஷம் அவர் கத்துக்கிட்ட தமிழ புதிய ஏற்பாட்டை தான் ஆரம்பிச்சாரு. வெற்றிகரமா புதிய ஏற்பாட்டை ரிலீஸும் பண்ணாரு. கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் அவருக்கு பாத்தீங்கன்னா ஸ்கின் டிசீஸ் வந்து உடம்பு முடியாம போயிடுச்சு. ஆனாலும் அதை அவர் விடாத புதிய ஏற்பாடை முடிச்சு பழைய ஏற்பாடுல ஆதியாகம் ரூத் வரையும் அவர் தமிழ்லயே மொழிபெயர்த்து அவர் ஒரு ஊழியத்துக்காக ஒரு கப்பல்ல போயிட்டு இருக்காருமா. அங்க போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த கப்பல்ல இருக்கிறவங்க எல்லாரும் இறந்து போயிடுறாங்க, அவங்களோட இவரும் இறந்து போயிடுறாங்க. 17 வயசுல இவர் ஊழியம் ஆரம்பிச்சு அவர் இறக்கும்போது அவருக்கு வெறும் 37 வயசு தான் இருந்தது. பாத்தீங்களா, எவ்வளோ ஒரு ரொம்ப உண்மையும் உத்தமமான ஊழியக்காரரா இருக்கிறாரு. பாத்தீங்களா, நம்மள ஆண்டவர் எத்தனை வயசுல தேர்ந்தெடுக்கிறார் பாருங்க. 3 வயசுல, 4 வயசுல, 10 வயசுல கூட நம்ம மனப்பாட வசனம் சொல்றோம். அப்ப அதே தாகம் நம்மளுக்கு இருக்கட்டுமா? இவ்வளோ ஆண்டவர் பிரயாசப்பட்டு ஒரு மனுஷனை இதுக்காக எழும்பி இதுக்காக அவர் பிரயாசப்பட்டு நம்மளுக்கு வேதாகமத்தை மொழிபெயர்த்து கொடுத்திருக்காரு. அந்த வேதாகமத்தை இனிமேல் நம்ம அலட்சியம் பண்ணுவோமா? டெய்லி நம்ம பைபிள் வாசிக்கலாமா? நீங்களும் அவரை போல உண்மையும் உத்தமா அநேக பேருக்கு இந்த சுவிசேஷங்களையும் மிஷனரி மார் போல நீங்களும் மாறுவீங்களா? ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் ஸ்டோரி டைம்ல உங்களை மீட் பண்றோம். பாய். ஓ, அப்போ இப்படிதான் வானவர் கிரியேட் ஆச்சா?
இன்னைக்கு உங்களுக்கு ரெயின்போ எப்படி கிரியேட் ஆச்சுன்னு தெரிஞ்சதா? எல்லாத்துக்கும் நம்ம வேதத்துல ஆன்சர் இருக்குங்க. உங்களுக்கு சௌந்தர்யா அக்கா சொன்ன ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமா, இப்போ இந்த ப்ரோக்ராமோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். கேள்வி பதிலுக்கு நீங்க தயாரா? உங்களுக்கு எங்களோட ப்ரோக்ராம் ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ கேள்விக்கான நேரம். கர்த்தர் யாரு பேழையை செய்ய சொன்னாரு? நல்லா யோசிச்சு பதில் ரெடி பண்ணுங்க. எத்தனை நாள் கடல்ல தண்ணி வத்தாம இருந்தது? எத்தனை பேரு பேழைக்குள்ள இருந்தாங்க? கர்த்தர் வானத்துல என்ன அடையாளம் கொடுத்தாரு? ஓகே, நீங்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிருப்பீங்க நாங்க விசுவாசிக்கிறோம். கேள்வியை கேட்டீங்க, ஆன்சரை நோட்ல எழுதிட்டோம். எப்படி சென்ட் பண்றதுன்னு சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். எப்பவும் போலதாங்க, கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஆன்சரை, உங்களோட நேம், நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, எங்க இருந்து இந்த ஆன்சர்ஸை சென்ட் பண்றீங்கன்றதோட இந்த நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணிடுங்க. ஓகே கிட்டீஸ், பிரேயர் டைமுக்கு போலாமா? உங்களுக்காக இங்க போதகரையா காத்துட்டு இருக்காரு. நாங்க திரும்பி நாளைக்கு வரோம். பாய். பிரைஸ் லார்ட். தம்பி தங்கச்சிங்களா, பாருங்க, ஏசப்பா சொல்றாரு, ஏசப்பாக்கு நீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவேளை நீங்க யாருக்கு இம்பார்ட்டண்டா இருந்தாலும் இல்லைனாலும் ஏசப்பாக்கு நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா பாருங்க. அதனால பயப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஏசப்பா நீங்க இருக்கிற இடத்துல வந்து உங்களை ஆசீர்வதிக்க போறார். நீங்க என் கூடயும் நீங்களே கையை கூப்பி கண்ண மூடி என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா ஏசப்பா உங்களை ஜெபத்தை கேட்க போறார். ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். அவங்க குடும்பத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா, விசேஷத்துவம் உள்ளவர்கள் என்று சொல்லியிருக்கீங்களே, அந்த வசனத்தின்படியா இந்த VBS ஆன்லைன்ல பாக்குற ஒவ்வொரு குட்டி பிள்ளைகளையும், அவங்க ஃபேமிலிஸையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம், சுகம், ஆரோக்கியத்தை கொடுத்து நல்ல பழக்க வழக்கத்துல வளர, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தரை அறிகிற அறிவுல பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு வளர கிருபைத்தார். இயேசுவின் ரத்தத்தினால வேலையடைத்து பாதுகாத்துக் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.